கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிக்கு நீங்கள் சுற்றுலாக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த அருவியை பார்த்தே ஆகணும். அதுதாங்க திற்பரப்பு அருவி. இந்த திற்பரப்பு அருவி ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு செம என்டர்டெய்னராக அமையுங்க. இந்த திற்பரப்பு அருவியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியான இடமும், ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியான இடமும், குழந்தைகள் குளிக்கிறதுக்கு தனியான இடமுன்ற மாதிரி பிரித்து வச்சிருக்கிறாங்க. இந்த அருவியில் உங்களுக்கு தண்ணி ஒரு 50-55 அடி உயரத்திலிருந்து விழுதுங்க. ஸோ அதனால் இதில் குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செம மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த அருவி வந்து கொஞ்சம் செயற்கையாக பண்ணப்பட்ட அருவி அப்படின்றனால உங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு இல்லாத காலத்தில் கூட அருவி மாதிரி வந்துட்டு தான் இது வந்து கீழே போகும். ஸோ நீங்கள் எல்லா காலத்துலேயுமே கூட நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இந்த திற்பரப்பு அருவி இருக்கலாம். அதுபோல் எக்கச்சக்கமான மழை பெய்யுது, மழை காலம் அப்படின்னம்னா இங்கே வந்து குளிக்கிறதுக்கு பர்மிஷன் வந்து அந்த டைமில் தரமாட்டாங்க. இந்த அருவியில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா மேடிக்கு வாங்குறாங்க. அதே போல் இங்கே டிக்கெட் கொடுக்கும்போது போட்டிங்க்கு டிக்கெட் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. புதுசாக போகிறவங்களுக்கு எங்கடா போட்டிங் விடுறாங்க என்னன்றது தெரியாது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் விடுறதுக்கு ஒரு தடுப்பணை வந்து மேலே பகுதியில் இருக்குது. அந்த தடுப்பணையிலிருந்து வழிஞ்சு வர தண்ணி தான் உங்களுக்கு அருவியாக வருது. ஸோ நீங்கள் அருவியில் குளிச்சுட்டு பின்னாடி வெளியே வந்து போட்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அங்கே ஒரு தடுப்பணையில் உங்களுக்கு போட்டிங் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் வந்து அங்கே இருக்கிற செட்டப்பு. உங்களால் ஒருவேளை போட்டிங் போக முடியல அப்படின்னம்னா முன்னாடியே வந்து அந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியதில்லை. நடக்க முடியாத பர்சனாக இருந்தனா நீங்கள் அந்த டிக்கெட்டை வாங்க வேண்டியதில்லை. பார்க்கிங் ஃபெசிலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியுமே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் குறுகலான ரோடு, நிறுத்துறதுக்கு ஒரு 50 வண்டி நிறுத்துறது மட்டும்தான் இடம் இருக்கும். அதனால் நீங்கள் தூரமாகவே வண்டி நிறுத்திட்டு நடந்து வர வேண்டியிருக்கு. நான்லாம் 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக போச்சுங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹாஃப் அ டே என்ஜாய் பண்ணுறதுக்கு, மெயினாக அருவியில் குளிக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக திற்பரப்பு அருவியில் போய் குளித்து ஹோல் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுபோல் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட்டப்பையும் வச்சுருக்கிறாங்க. இங்கே எனக்கு ஒரு அனுபவம் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, கேமராவுக்கு டிக்கெட் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால் நான் கேமராவுக்கு 50 ரூபாயோ 100 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எத்தனை கேமரா கொண்டு போகிறீங்களோ அத்தனை கேமராவுக்கும் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் கேமரா கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு போங்க. இப்போ நாங்கள் போனோங்க. நாங்கள் போயிட்டு தயக்கமாகவே இருந்துச்சு, அருவியில் குளிக்கலாமா வேண்டாமான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாக இறங்கி அருவியில் குளித்தோம். ஆனந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு இந்த அருவியில் குளிக்கிறது. அதுக்கப்புறம் சரி போட்டிங் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் இருக்கும் நடக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டி உங்களுக்கு போட்டிங் இருக்குது. கஷ்டப்பட்டு நடந்து போனோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. அங்கே போனால் ஒரு தடுப்பணையில் அவங்க வந்து போட்டிங் விடுறாங்க. அங்கேயும் வந்து நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டி வரும். சீசன் டைமில் போனீங்க அப்படின்னா போட்டிங்க்கு ஒரு பெரிய லெவலில் க்யூ நிற்குங்க. அந்த க்யூவை தாண்டி தான் நீங்கள் வந்து போட்டிங் போகணும். ஸோ ஒரு 1 டே ட்ரிப் இருந்துச்சு அப்படின்னம்னா எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயமா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு ½ டே போகிறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அருவியில் மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் கிளம்பி வர்றது சால சிறந்ததாக இருக்கும். இந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு போகிறப்ப நீங்கள் போய் அந்த சின்ன பாலத்தை மேலே ஏறிடுன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா செம அருமையாக இருக்குங்க. பட் தண்ணி ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே போகிறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு கோயில் இருக்குதாம்மா. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமையானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் நான் போல, நிறைய பேர் போகிறதையும் வந்து நம்ம பார்த்தோம். என்னையை பொறுத்தளவுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, திற்பரப்பு அருவி வந்து ஒரு ½ டே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இது. இங்கே இருக்க டிரைவர்ஸ், டூரிஸ்ட் வண்டிக்காரங்களாம் நாங்கள் கேட்டப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு ½ டேவை பிரிச்சுக்குவாங்களாம்மா. காலையில் வந்து தொட்டிப்பாலமும், மத்தியானம் வந்து திற்பரப்பு அருவி, இல்லை காலையில் திற்பரப்பு அருவி, மத்தியானம் தொட்டிப்பாலம் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுட்டு விசிட் பண்ணாங்க அப்படின்னம்னா 1 டேல 2யுமே கவர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி பத்மநாபபுரம் பேலஸையும் நம்ம போகிறப்பையோ வரப்பையோ பார்க்கணும்னா
அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு 1 டேல டைட் ஸ்கெட்யூலில் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 இடங்களையுமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நாகர்கோவில் கன்னியாகுமரி போகிறீங்கன்னா மறக்காமல் திர்பரப்பு அருவி போய் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிக்கலாம்.